மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி பார்க்கலாம். வேதியியலில் இரண்டு விதமான திரவங்கள் இருக்கின்றன. ஒன்று எத்தனால், மற்றொன்று மெத்தனால். இந்த மெத்தனாலை கள்ளச்சாராயமாக பயன்படுத்தியதால் தான் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எத்தனால் என்பது தாவர வகைகளில், குறிப்பாக கரும்பு உடைய கழிவுகளிலிருந்து கிடைக்கிறது. சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரை தயாரித்தது போக மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் மூலியமாக கிடைக்கக்கூடியதுதான் இந்த எத்தனால். எத்தனாலை தயாரிப்பதற்கு பாலிசி இருக்கிறது, அதை அரசாங்கங்கள் ஊக்குவிக்கின்றன. பயோடீசலுக்கும் அது பயன்படுகிறது. ஆனால் மெத்தனால் என்பது முழுக்க வேதி பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய குணாதிசயங்கள் அடுத்ததாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது நச்சுத்தன்மை குறைவு, அதாவது மதுபானங்கள் தயாரிப்பில் எத்தனால் இருந்தாலும் கூட அதை அதிக அளவில் பருவினா கூட அதனுடைய நச்சுத்தன்மை என்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் மெத்தனாலை நீங்கள் பயன்படுத்தினால், பருகினால் நச்சுத்தன்மை என்பது அதிகம். அதனால் தான் தற்போது கூட இந்த உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த மெத்தனால். இரண்டுமே ஆல்கஹால் வகையை சார்ந்தது என்று சொன்னாலும் கூட இதில் மற்றொரு வித்தியாசங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் எளிதில் இவர்களை குணப்படுத்தலாம். ஒருவேளை அதிகமாக அவர் மது குடிக்கிறாரு அப்படின்ற போது அவரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கிறது. ஆனால் அது குணப்படுத்துவது கடினம். அனைத்து உறுப்புகளையுமே, கல்லீரல், கணையம் உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளையுமே பாதிக்கிறதுனால இந்த மெத்தனாலை பயன்படுத்தினால் குணப்படுத்துவது என்பது அரிதாகிறது. அடுத்ததாக இரண்டுக்கும் மற்றொரு விஷயமும் இருக்கிறது. அதே போல இது பாத்தீங்கன்னா மதுபான தயாரிப்புல பயன்படுத்துறாங்க. எரிபொருள், குறிப்பா டிஸ்டிலரிஸ்ல பயன்படுத்துறாங்க. பயோடீசல் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு எரிபொருள் சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் மெத்தனாலை பொறுத்தவரை பெயிண்ட் தயாரித்தல், வார்னிஷுகள் தயாரித்தல், வேதியியல் கூடங்கள், அதே போல இன்றைக்கு பார்மசியில் கிடைக்கக்கூடிய அனைத்து மருந்துகளிலுமே இந்த மெத்தனால் குறிப்பிட்ட சதவீதத்தை பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் மாவட்ட அளவில் இந்த மெத்தனாலை கண்காணிக்கிறார்கள். உண்மையிலேயே மருந்து கம்பெனிக்கு போகுதா அப்படின்றத கண்காணிக்கிறாங்க. இதுல அடுத்ததா பார்க்கிற ஒரு விஷயம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னன்னா, எத்தனால் விலை அதிகம். குறிப்பாக மதுபான கூடங்களுக்கு வாங்கி செல்லக்கூடிய இந்த மொலாசஸிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருள் விலை அதிகம், மெத்தனால் விலை குறைவு. அது மருந்து கம்பெனிகளுக்கு செல்ல வேண்டிய அந்த மருந்து பொருளுக்கு போகாம இது போன்ற கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தி விலை குறைவா இருக்கிறதால வாங்கி அதை கலந்து கொடுத்துறாங்க. அதை கலக்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகம். அது திரவம் தன்மை அதிகமாக அமிலத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால அதை பார்த்து பயன்படுத்தும். இதுதாங்க எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் வித்தியாசம். மெத்தனால்னால தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு ஏற்பட்டிருக்க காரணமாக இருக்கிறது.